வாக்குப்பேட்டில தேடாத மக்கள் போராட்ட காலத்தில் மட்டும் நாம் தமிழர் கட்சி தேட என்ன காரணம்? அந்த கார்பரேட்ன்ற இவ்வளவு பெரிய சூழ்ச்சியை அண்ணன் சீமான் உடைச்சு விடுறாரு. தற்சார்பு வாழ்க்கைக்கு வாங்குங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சக கட்சிகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்ததை தாண்டி கார்பரேட்டை எதிர்த்து பிரச்சாரம் செய்தது. நம்ம நாம் தமிழர் கட்சி தோத்ததுக்கான மிக முக்கியமான காரணங்கள்ல இதுவும் ஒண்ணு. அண்ணன் விஜய திட்டத்தை குறைச்சிட்டு ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவை நம்ம பேசிருக்கோம். நம்மளுடைய கொள்கை சரியானது, நம்மளுடைய சித்தாந்தம் சரியானது, நம்மளுடைய தலைமை அண்ணன் சீமான் சரியா இருக்காரு, எல்லாமே சரியா இருந்து நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் மக்களை போய் நம்ம அடையல. அண்ணன் விஜய் திருச்சி நன்றி செலுத்துற கூட்டத்துல அவர் பேசின விதம் தவறு, அதை சொல்லலாம். இல்ல பக்குவமான முதல்வராக இருந்தா காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்க மாட்டார்னு அவர் நினைச்சிருக்கலாம் போல ஒரு வேலை. ஏன்னா அவருக்கு தெரியுமில்ல காங்கிரஸை பத்தி. ஒரு கட்சியில உள்ள இருக்கவனுக்கு தான் உள்கட்சி பிரச்சனை தெரியும். இதெல்லாம் தெரியாம ஒரு தமிழனா பிறந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு வெக்கம் இல்லாம, மானம் இல்லாம, சூடு இல்லாம, சொரணை இல்லாம எங்க அண்ணன் விஜய் நாங்க பேசுவோம். நாம் தமிழர் கட்சிக்காரன் தாவேக்காவை திட்டுவேன், தாவேக்கா நாம் தமிழர் கட்சி திட்டுவோம். அது எங்களுடைய மண்ணினுடைய உரிமைகள். நாங்க அண்ணன் பேசி விஜயனும் திமுகவுக்கு மாற்றா இருப்பாருன்னு நம்ம நினைச்சோம். ஆனால் அவரு மற்றும் ஒரு திமுகவா மற்றும் ஒரு பிஜேபியாக உங்களுக்கு திமுக தான் கொள்கை எதிரின்ற போது அவங்களே நீங்க போய் பாத்துட்டீங்களே. அப்புறம் உங்களுக்காக உதவி செஞ்ச, உங்களுக்காக குரல் கொடுத்த, உங்களுக்கு அறிக்கை விட்ட எடப்பாடி பழனிசாமி நீங்க பாக்கலன்ற போது உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? கண்டிப்பாக இதனுடைய பலனை அண்ணன் விஜய் அவர்கள் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அறிவிப்பார். அதை நம்மளே பார்ப்போம். இதே மாதிரி சேனலே திரும்ப பேட்டி எடுப்போம். நீங்க இப்ப செய்யற அரசியலே மிக மோசமான, மிக கேவலமான அரசியல்னாக்க பிறர் கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை அபகரிக்கிறது, குதிரை பேர் நடத்துறது மிக அபாண்டமான ஒரு செயல். இங்க வருங்களே, அங்க இருக்க மக்கள்கிட்ட பூரா அன்னதானம் கொடுக்குறேன், அன்னதானம் கொடுத்து ஏமாத்துவார். இந்த அம்பாசமுத்திரத்தோட பார்டர் இருக்கும் பாத்தீங்களா? இந்த அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய பார்டரை தாண்டி ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளையார் கோயில பிள்ளையாரா கூட பார்க்க மாட்டாரு, ஒரு தேங்காய் கூட உடைக்க மாட்டார். வணக்கம்ண்ணா. வணக்கம். இப்போ மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினாங்க. புதிய ஆட்சி அமைஞ்சிருக்கு. 1 மாத காலத்திலே மக்கள் அங்கங்கே போராட்டத்தில் ஈடுபடுறதை பார்க்க முடியுது. செவிலியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், கோயம்புத்தூரில் 10 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமை செஞ்சு அது ஒரு போராட்டமாக இருக்குது. 1 மாத காலத்திலே மக்கள் வீதிக்கு வந்துட்டாங்க. வாக்குப்பேட்டில் சீமானவர்களை தேடலை. ஆனால் இந்த போராட்டங்களுக்கு சீமானம் தான் நல்லா இருக்குன்ற கருத்து அதிகமாக பார்க்க முடியுது. வாக்குப்பேட்டில் தேடாத மக்கள் போராட்ட காலத்தில் மட்டும் நாம் தமிழர் கட்சி தேட என்ன காரணம்? மக்கள் நம்ம எப்பவுமே விவரமான மக்கள். ஆட்டோ ஸ்டாண்டு போய் பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆட்டோ ஸ்டாண்டு தான் வச்சிருப்பாங்க. இருக்கக்கூடிய ஓட்டுநர் சங்கம், தொழிலாளர் சங்கம், இது எல்லாமே பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சியை தான் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு காலமாக தமிழகத்துல எல்லா வகையான தொழிலாளர்களுக்கும் போராடுது. நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு உண்மையை சொல்றேன். அப்ப இந்த மக்கள் நல்லா தெளிவா இருக்கிறான். எனக்கு ஒரு போராட்டம் தேவையா, எனக்கு ஒரு சங்கம் தேவையா? எனக்கு போராட்டம்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான், சங்கம் தொழிலாளர்கள் அப்படின்னாக்க அது கம்யூனிஸ்ட் கட்சி, ஓட்டு போறது திமுக அதிமுக, இப்படி அதை எப்பவுமே பிரிச்சு பார்த்து வச்சிட்டேன். அவனுக்கு தெரியல கம்யூனிஸ்ட் கட்சின்ற ஒரு கட்சி பிரதானமா தேர்தலில் போட்டியிடுது, அதனுடைய சின்னம் இது அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணனை தெரிஞ்ச இங்க இருக்கக்கூடிய வெகுஜன மக்களுக்கு அண்ணன் சீமானுடைய கட்சி நாம் தமிழர் கட்சி, அவருடைய சின்னம் இந்த சின்னம், இவர் இந்த தேர்தலில் போட்டிடுறாரு அப்படின்றதே மக்கள்கிட்ட போய் சேரல. அதுக்கான காரணம் என்னன்னா, மக்கள் வாக்கு செலுத்தணும்னாலே திமுக அதிமுக அப்படின்ற எண்ணத்துல இருந்துட்டாங்க. இப்ப அண்ணன் விஜய் வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு மாற்றா பார்த்துட்டாங்க. இங்க நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் அண்ணன் சீமான் போயிருக்காரு, குரல் கொடுத்திருக்காரு. நீங்க அது தம்பி அஜித்குமார் இறந்த திருப்புவனம் ஆகட்டும், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஆகட்டும், அல்லது இங்க இருக்கக்கூடிய செவிலியர்கள் போராட்டம் பண்ணவங்களா இருக்கட்டும், ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணவங்க, போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணவங்க, மருத்துவர்கள் போராட்டம், இப்படி எல்லா வகையான போராட்டத்துக்கு அண்ணன் சீமான் போறாரு, தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாரு. நான் வெற்றி பெற்று வந்தால் இந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வேன் அப்படின்றத பேசுறாரு. பொதுவாக நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானையும் தாண்டி இருக்கக்கூடிய எல்லா வகையான நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் நம்ம செய்தது பூரா தேர்தல் பிரச்சாரம் அல்ல, மாறாக மக்களுக்கு கொடுத்த ஒரு விழிப்புணர்வு. நம்ம என்ன சொல்றோம், அடிப்படையில இந்த ஊர்ல, இந்த தொகுதியில, இந்த மாவட்டத்துல, இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, ஒவ்வொரு தொகுதி வாரியா, கிராம வாரியா, மாவட்டம் வாரியா இருக்க பிரச்சனை என்ன, பிரச்சனைக்கான காரணம், மூல காரணம் என்ன, ஆணிவேர் எங்க இருக்கு, இந்த பிரச்சனை எப்படி எல்லாம் சரி செய்யும் அப்படின்னு நாம அதுக்கான விளக்கங்களை கொடுக்குறோம். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன, அந்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொடுக்குறோம். இன்னைக்கு எல்லா பேருமே ஒரு கட்சி இன்னொரு கட்சியை குறை சொல்லிச்சு தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சக கட்சிகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்ததை தாண்டி கார்பரேட்டை எதிர்த்து பிரச்சாரம் செய்தது. நாம எதிர்த்தது கார்பரேட்டை. நம்ம நாம் தமிழர் கட்சி தோத்ததுக்கான மிக முக்கியமான காரணங்கள்ல இதுவும் ஒண்ணு. நம்ம இன்னும் இணையதளத்தை நிறைய பயன்படுத்திருக்கணும், சமூக வலைதளங்களை நிறைய பயன்படுத்திருக்கணும். அண்ணன் விஜய திட்டத்தை குறைச்சிட்டு ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவை நம்ம பேசிருக்கணும். ஏன்னா 60 ஆண்டு காலமாக இங்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கான காரணம் திமுக அதிமுக, மேல மத்தியில ஆட்சி செய்த ஒன்றிய அரசுகளா இருந்த பிஜேபி காங்கிரஸ். அப்போ இவர்களை நாம இன்னும் அதிகமாக அடிச்சிருக்கணும், இன்னும் அதிகமா அவங்க பேசியிருக்கணும். இங்க இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் பூரா எந்தெந்த ஆட்சியில எந்தெந்த காலகட்டங்களில் வந்தது, ஒவ்வொரு தேர்தல் காலகட்டத்திலையும் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, அதை நிறைவேற்றுச்சா நிறைவேற்றல, அடுத்தடுத்த தேர்தல் காலகட்டத்தில் அவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன. இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இன்னும் வரையும் திமுக கிட்டத்தட்ட கச்சத்தீவை கொடுக்கும் போதும் திமுக தான் ஆட்சியில இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிற வாசம் இடம்பெற்றுக்கிட்டே இருக்கு. அப்போ இதுகளை நம்ம ஓங்கி அடிச்சிருக்கணும். அண்ணன் விஜய் நம்ம தேவையில்லாம அடிச்சிட்டோம். தேவை இருக்கு ஆனா இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை ஒரு என்ன சொல்றது, ஒரு
குறைந்தபட்சமாக நம்ம பயன்படுத்தி இருக்கணும். நம்ம அதிகபட்சமாக ஆட்சியில இருந்த ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவை தான் நம்ம வந்து விமர்சிச்சிருக்கணும். திமுகவை தான் அதனுடைய குறைகளை வந்து நம்ம மையப்படுத்தி அரசியல் செய்யாம தவறிட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்ப எல்லா பேரும் மாறுதல் என்ற ஒரு விதையை விதைத்தது அண்ணன் சீமான், மாற்றம் என்ற ஒன்றை விதைத்தது அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி. நாம மாற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தோம். ஆனா மக்கள் நாம ஓடுற ஓட்டத்தை, நாம பார்த்த மாற்றத்தை வேற ஒரு இடத்துல அவங்க தேடிட்டாங்க. வேற ஒரு இடத்துல இவங்க தான் மாற்றுன்னு நினைச்சிட்டாங்க. அப்போ நாம என்ன செஞ்சிருந்திருக்கணும், நாம தான் மாற்றுங்கிறத இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட அழுத்தி கொண்டே சேர்த்திருக்கணும். நாம தெருமுனை பிரச்சாரம், ஆர்ப்பாட்டம், போராட்டம், மக்கள்கிட்ட போய் ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், இதெல்லாம் செய்யறதை காட்டிலும் மக்களுடைய உள்ளங்கையில இப்ப நீங்க ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டுறீங்க, வெளியில சோத்துலதான் ஒட்ட முடியும். ஒரு பிளெக்ஸ் வைக்கிறீங்க, ஒரு முச்சந்தி ரோட்ல ஊருக்கு வெளியில சாலை ஓரங்களை வைக்க முடியும். ஆனா ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள போய் நீங்க எப்படி கொண்டு போய் கட்சியினுடைய சின்னத்தையும் கட்சியோட கொள்கையை கொண்டு சேர்க்கிறதுனா சோசியல் மீடியா. அதை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படிங்கிற உண்மையை நம்ம உணரணும். அந்த உண்மையின் அடிப்படையில அடுத்து நாம வந்து வெற்றியை நோக்கி பயணிக்கும் போது சமூக வலைதளங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தால் மட்டுமே நாம் இனிமேல் வருங்காலங்கள்ல நம்மளுடைய கொள்கை சரியானது, நம்மளுடைய சித்தாந்தம் சரியானது, நம்மளுடைய தலைமை அண்ணன் சீமான் சரியா இருக்காரு, எல்லாமே சரியா இருந்து நம்ம தோத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் மக்களை போய் நம்ம அடையல, மக்கள் மத்தியில நம்மளுடைய சின்னம் போய் சேரல. அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம வெறுமனை வந்து விவசாயிங்கிறான், மக்கள் வந்து விவசாயிங்கிறத அவனுடைய ஸ்கேல்ல என்ன எடுக்கிறான், அவனுடைய அளவீடா என்ன எடுக்கிறான். விவசாயிங்கிறதுக்கு வெறுமனை தலப்பா கட்டியிருந்தா, தலையில உருமா கட்டியிருந்தா விவசாயி, சட்டை இல்லாம வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தலையில உருமா கட்டிட்டு போய் தோட்டத்துல நின்றா விவசாயி, கருதறுத்து கையில வச்சிருந்தா விவசாயி, அருவாளோட நின்றா விவசாயி, கலப்பையோட நின்றா விவசாயி, ஒரு கரும்பை கையில வச்சிருந்தா விவசாயி. அப்ப விவசாயிங்கிறதுக்கான அளவீடு, ஒரு குறியீடுங்கிறது, ஒரு சிம்பிள்ங்கிறது எப்படி இருக்குன்னா அவன் எந்த வகையில யோசிக்கிறான் இருக்கு. இப்ப விசில்னு சொன்னோட விசில் இப்படிதான் இருக்கும்னு ஆயிருது. இப்ப நம்மளுக்கு மைக்குன்னு சொல்லையோட இது மைக்கு தான், இதுல இருக்க சின்னது மைக்கு தான், மைக்கிலே பல்வேறு வகையான மைக்குகள் இருக்கு. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், எந்த சின்னம் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில கொண்டு போய் நம்ம வந்து சேர்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் முற்பட்டு இருக்கணும். நான் திரும்ப சொல்றதெல்லாம், நாம் தமிழர் கட்சி நிறைய வேலை செஞ்சிருக்கு, நாம் தமிழர் கட்சி நிறைய உழைச்சிருக்கு, நாம் தமிழர் கட்சி நிறைய சமூக வலைதளங்கள் பயன்படுத்திருக்கு. நான் பயன்படுத்தவே இல்லை, சமூக வலைத்தை பயன்படுத்தவே இல்லை, ஐடிவிங்க வேலை செய்யவே இல்லை அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஐடிவிங்க வேலை செஞ்சிருக்கு, சமூக வலைதளங்களை பயன்படுத்தியிருக்கு. ஆனால் அது போதுமானதாக இல்லை. நாம ஒப்பீடு வெறுமனா நாம் தமிழர் கட்சி வந்து திமுக அதிமுகவோட ஐடிவிங்க நாம ஒப்பீடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம திமுக அதிமுகவும் ஒரு ஐடிவிங்கே கிடையாது. நாம உண்மையான ஐடிவிங்க எதுனாக்க தாவேகாவோட ஐடிவிங்க தான் அப்படின்ற அளவுக்கு அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அப்ப நம்மளுடைய போட்டி என்பது அவர்களோட இருக்கணும். இன்னைக்கு உலக அளவுல ஐடிவிங்களை அதிகமாக காசே வாங்காம, பணமே வாங்காம தன்னார்வலரா வேலை செய்யறவங்க யாருன்னா நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங்க. உலகமெங்கும் யாரெல்லாம் வந்து தமிழர்கள், அது ஈழ தமிழர்கள், இந்திய தமிழர்கள், தமிழ்நாடு தமிழர்கள், இப்படி எல்லா பேருமே சேர்ந்து பல்வேறு வகையான மாநிலங்கள், பல்வேறு வகையான நாடுகள்ல வாழக்கூடியவங்க பூராமே வெவ்வேறு வகையான நேரங்கள், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நேரம் வந்து வித்தியாசம். இப்ப நம்மளுக்கு பகலா இருக்கும்போது அமெரிக்காவில் இரவா இருக்கும், நள்ளிரவா இருக்கும். அப்ப இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நாம தூங்கும் போது அவங்க இணையதள வேலையில பாக்குறாங்க, அவங்க தூங்கும் போது நாம இணையதள வேலையில பாக்குறோம். அப்போ ஒவ்வொரு மணி நேரமும் நாம் தமிழர் கட்சியினுடைய இணையதள பணிகள் இலவசமா போய்கிட்டே இருந்துச்சு. அது நம்மளுக்கு பெருசா சேர்ந்துச்சு. ஆனா ஒருத்தன் பேயபிளா வந்து ஒருத்தன் வந்து பணத்தை வாரி இறைச்சு ஒரு ஐடிவிங்க கட்டமைச்சு அவன் போகும்போது அந்த ஐடிவிங்க அளவிற்கு நாம கொண்டு போய் சேர்த்தா தான் நம்ம வெல்ல முடியும்ன்ற உண்மையை நம்ம உணரணும். இதை யாரையும் குறை சொல்றது, இப்ப சிவசங்கரன் பேசுன உடனே ஐடிவிங்க குறை சொல்றாரு, சுனந்தா தாமர செல்வனையோ அல்லது வெண்ணிலா தாய்மனையோ குறை சொல்றாரு, அந்த பக்கத்துல குறை சொன்னாக்க சாட்டை துறைமுனை குறை சொல்றாரு, இடுமான கார்த்தியை குறை சொல்றாரு. அதுவே இல்ல. நான் யாரு எந்த ஒரு தனிநபரையும் குறை சொல்லல, எந்த ஒரு தனிநபரையும் குறை சொல்லணும், அவங்களை டார்கெட் பண்ண எனக்கு நோக்கமே இல்லை. மற்றவர்கள் எப்படியே தெரியாது, நான் அதை செய்யவே இல்லை. மாறாக நான் ஒட்டுமொத்த குறையாதான் நான் சொல்ல வர்றேன். இதுல அண்ணன் சீமான்ல இருந்து கடைக்கோடி தொண்டர்கள் இருந்து நான் உட்பட எல்லா பேருமே நாம இனிமேல் என்ன செய்யணுமோ அதான் பார்க்கணும். உங்களை நான் குறை சொல்றது, என்ன நீங்க குறை சொல்றது, நம்மளுக்குள்ளே குறை சொல்லிட்டு அடிச்சு கிடக்குறோம், அதெல்லாம் விட்டுருங்க. நடந்து முடிஞ்சு போச்சு. நடந்து முடிஞ்சது எல்லாமே நல்லதாக இருக்கட்டும். இனிமேல் நடக்கக்கூடியது அதை விட நல்லதாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னொரு கேள்வினா, இப்ப கார்பரேட்டை எதிர்த்து சீமான் அரசியல் பண்றாருன்னீங்கன்னா, அப்படி கார்பரேட்டை எதிர்த்து அரசியல் பண்றாரு, கார்பரேட் சீமானன் எதிர்க்க என்ன தேவை இருக்குண்ணா? வெற்றி தோல்வி முடிவு பண்றது கார்பரேட்டா இருக்குன்னு சொல்றீங்க, கார்பரேட் எதுக்கு சீமானன் எதிர்க்குன்னு ஒரு கேள்வி இருக்கலாம். அதாவது சகோதரர், இன்னைக்கு கூட்டு குடும்ப தத்துவத்தை சிதைச்சது கார்பரேட் தான். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு அண்ணன் தம்பி 5 பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்துல. 5 பேரும் திருமணம் பண்ணி வாழ்றாங்க. அந்த குடும்பத்துல மிஞ்சி போனா ஒரு மிக்சி தான் இருக்கும். கூட்டு குடும்பமா வாழும்போது ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர், ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு 2 வீலர், ஒரு 2 சைக்கிள் மட்டும் 2, ஒரு காரு, இந்த அளவுல தான் இருக்கும். ஒரு சிலிண்டர், ஒரு அடுப்பு, இதுதான் இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய கார்பரேட் என்ன பண்றான், ஒவ்வொரு குடும்பத்திலையும் வீட்டு உபயோக பொருட்களை விற்கிறது எப்படி, அன்றாட அவங்களுடைய உணவுப் பொருட்களை எப்படி கார்பரேட்டோட உணவுப் பொருட்களை மாத்தலாம், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் எப்படி கார்பரேட்டா மாத்தலாம். அவன் என்ன நினைக்கிறான், இன்னைக்கு 100 கார் விற்கிறத விட 1 லட்சம் ஷாம்பு விற்கிறது ஈஸி. அந்த ஷாம்பு யாரோட கம்பெனி ஷாம்பு, சோப்பு யாரோடது, பேஸ்ட் யாரோடது, பிரஸ் யாரோடது, நீங்க தலையில பயன்படுத்துற ஒரு பின்னூசி யாரு. அப்ப என்ன சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய தற்சார்பு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருட்கள் அப்புறம் கார்பரேட் பிசினஸா மாத்திரம். அந்த பிசினஸ்க்கு எதிராக நம்ம நிக்கிறோம். இங்க பாருங்க, இன்னைக்கு உலகத்திலேயே தலை சிறந்த பிசினஸ் எதுனா பார்மசி பிசினஸ், பார்மா பிசினஸ். முழுக்க நோயாளிகளுக்கு மருந்தை கொடுத்து விற்பனை செய்யறது, மருத்துவ தொழிலை வியாபாரமா மாத்துறதா உலகத்தில் தலை சிறந்த வியாபாரம். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து இந்த மைக்கு 1 லட்சம் ரூபான்னு சொன்னா வாங்குவீங்களா? உங்கள்ட்ட ஒருத்தன் சொல்றாங்க மைக்கு 1 லட்சம் ரூபான்னு, வாங்க மாட்டீங்க. இதே இது உங்களுக்கு ஒரு கேன்சர் நோய் வருது,
ஒரு ஊசி போட்டா 1,00,000 ரூபாங்க, ஒரு நாளைக்கு 2 ஊசி போட்டாக்க 10 ஊசி அவங்களை காப்பாத்திரான்னு சொல்றாங்க. போடுவீங்களா மாட்டீங்களா? இவ்வளவுதான் சகோதரர். புரியுதுங்களா? இங்க மருந்து கம்பெனிகள் மருந்தை விற்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தேவை. கார்பரேட்டோட மிகப்பெரிய திட்டமே நல்லா இருக்கிற மனுஷனை, நல்லா இருக்கிற குழந்தைகளை, நல்லா இருக்கிற எதிர்கால தலைமுறையை நோயாளிகளா மாத்தணும். அதுக்கு உணவுப் பொருட்களை நோயை திணிக்கணும். இந்த நோயாளிகளா மாற்றப்பட்ட மக்களுக்கு மருத்துவத்தை, மருந்தை விற்கணும், மருந்துகளையும் மருத்துவத்தையும் விற்கணும். அப்படி விற்கும் போது கிடைக்கிற லாபம், அந்த லாபத்தை மக்கள் கேள்வி கேட்க மாட்டான். அதான் திரும்ப சொல்லிட்டேன். ஒரு மாத்திரை, ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்டாக்க 90 நாள்ல நீ பொழைச்சிக்கிருவா, உனக்கு இருக்கு கேன்சர் போயிரும்னு சொன்னா ஒரு மாத்திரையோட விலை 10,000 ரூபான்னு சொன்னாலும் வாங்குவோம். ஒரு ஊசி 10 ஊசி போட்டா உன்னுடைய கேன்சர் நோயை குணப்படுத்தலாம். ஒரு ஊசியோட விலை 1,00,000 ரூபாய், 10,00,000 ரூபாய்க்கு நம்ம 10 ஊசி போடுவோம். ஆனால் மருந்துக்கு விலையோ அந்த விலைக்கான எல்லையோ இல்லவே இல்லை. இதை தீர்மானிக்கிறது கார்பரேட். இந்த கார்பரேட் எதிர்க்கிற இந்த கார்பரேட்ன்ற இவ்வளவு பெரிய சூழ்ச்சியை அண்ணன் சீமான் உடைச்சு விடுறாரு. தற்சார்பு வாழ்க்கைக்கு வாங்குங்கிறாரு. நோய் வர்றதுக்கான காரணம் என்ன? நோயின் மூல காரணம் என்ன? அப்ப இந்த நோயை தவிர்க்கிறது எப்படி? ஏன் உடற்பயிற்சி செய்யணும்? ஏன் திரும்ப தற்சார்புக்கு வர சொல்றான்? ஏன் ஜீனிக்கு பதிலாக கருப்பட்டியை பயன்படுத்தணும்? ஏன் இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் செக்கு எண்ணெய் ஏன் பயன்படுத்தணும்? ஏன் பாக்கெட்ல ரீஃபண்ட் ஆயில ஏன் பயன்படுத்தக்கூடாது? இங்க இருக்கக்கூடிய நோய்க்கான காரணம் பேக்கெட் ஃபுட்டை ஏன் லேஸ், ஸ்லைஸ், மாசா, கோக்கு, பெப்சி இந்த மாதிரியான குளிர்பானங்களை ஏன் பயன்படுத்தக்கூடாது? இதை பேசுறதுக்கு ஒரு கட்சி வேணும்ல. ஐயா நம்மாழ்வார் பேசுனதை பூராத்தையும் ஒரு தனிநபர் ஒரு விழிப்புணர்வுக்காக பேசினார். ஐயா நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மைன்னு பேசினார். ஆனா இது ஒரு கட்சி பேசும்போது சொல்ல வர புரியுதா? இன்னைக்கு இங்க நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாபார சந்தை இதுனா இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள். இந்த கனிம வளங்கள் மீள் உருவாக்கம் செய்ய முடியாது. ஆகவே வெட்டிய மலைகளையோ அள்ளிய மணல்களையோ மீண்டும் உருவாக்கம் செய்ய முடியாதுன்னு சொல்லி பேசுற ஒரு கட்சியை சொல்லுங்க. திமுக பேசுதா? அதிமுக பேசுதா? நாம் தமிழர் பேசுது. கடலுக்குன்னு சொல்லி கடலம்மா மாநாடு நடத்துது. மலைகளை காப்பதற்காக மலைகள் மாநாடு நடத்துது. மாடுகளையும் அந்த மேய்ச்சல் நிலங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆடு மாடுகள் மாநாடு நடத்துது. இதை யாரு செய்யறா? அப்போ மேய்ச்சல் நிலங்கள்ன்ற ஒரு கேட்டகரி தேவைப்படுது. அந்த மேய்ச்சல் நிலங்களை வச்சுதான் நாட்டு மாடுகளை மேய்க்க முடியும். அதன் மூலமா தான் கால்நடைகளை வளர்க்க முடியும். நாட்டு மாடுகள் இருக்கக்கூடிய பால் தான் A2 வகையான பால். அந்த A2 வகையான பால் தான் நோயை தீர்க்கும் அல்லது நோய் வராமல் தடுக்கும். இந்த கார்பரேட் அரசியல், அதாவது மனிதனுடைய வாழ்வை நோயாக மாற்றுவதற்கு ஒரு பணம், நோயாக மாற்றப்பட்டதை திரும்ப நோயிலிருந்து விடுபட வைக்கிறேன்னு மருத்துவத்துக்கு ஒரு பணம். இந்த கார்பரேட் அரசியலை உடைக்கக்கூடிய தற்சார்பு அரசியல பேசக்கூடிய நபர் ஒரே நபர் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான். அப்ப இதை வீழ்த்தணும்னு தான் கார்பரேட் நினைப்பான். கார்பரேட்டோட அடிமடியில கைவிக்கிற மாதிரி இதாயிருது. அப்ப கார்பரேட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்கு. ஆகவே நாம் தமிழர் கட்சி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆகவே இங்க இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் எல்லாமே கார்பரேட்டோட கையில இருக்கு. இயல்பாவே அங்க இருக்கக்கூடிய அல்காரிதம், இங்க இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் நம்மளுடைய வளர்ச்சியா கொஞ்சம் அதுவும் மட்டுப்படுத்தும். நம்ம ஏற்கனவே இன்னும் நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய ஓட வேண்டியது இருக்கு, உழைக்க வேண்டியது இருக்கு. இதுல கார்பரேட்டே எதிரியா இருக்கும்போது நாம இன்னும் கொஞ்சம் பின்தங்க வேண்டிய சூழ்நிலையா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி வாக்கு சரிவை சந்திக்காத ஒரு கட்சியா இருந்துச்சு. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 4 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி வாக்கு தொடர்ந்து உயர்ந்தனே போயிடுச்சு. தனிச்சு நிக்கிறதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. இப்போ வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. ஆனாலுமே அடுத்த தேர்தல் தனிச்சு தான் நிற்பன்னு சொல்லிட்டு சீமான் அவர்களுமே 18 அன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இது என்ன பாருங்க, வாக்கு குறைஞ்சும் தனிச்சு நிக்க வேண்டிய என்ன தேவை இருக்குல்ல? சீமானுடைய கொள்கையை பார்த்து நம்ம வந்தோம். இத்தனை பெரிய வளர்ச்சி கிடைச்சது இந்த நாம் தமிழர் கட்சிக்கான கிடைச்சதுக்கான மிக முக்கிய காரணம், பல்வேறு வகையான காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கிய காரணம் அண்ணன் சீமானுடைய உழைப்பும் சீமானுடைய பேச்சும் தான் அது காரணம். அண்ணன் சீமானுடைய பேச்சு மட்டுமே இந்த கட்சியை இவ்வளவு தூரம் வளர்த்ததுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த கட்சி இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு 90 விழுக்காடு அண்ணன் சீமானுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது அவருடைய திட்டமிடலுங்கிற நான் நம்புறேன். ஆகவே அண்ணன் சீமான் ஒரு முடிவு எடுக்கும் போது அதை நம்ம ஏத்துக்கிட்டு பயணிக்கிறது சரியா இருக்கும். கட்சி வளர்ச்சி அடையும் போது அண்ணன் சீமான சொன்னதை கேட்டுக்கிட்டு பின்னாடியே போறது, கட்சி தோல்வி அடைஞ்ச உடனே நீங்க சரியில்லைன்னு சொல்றதோ அல்லது அவரை அவருடைய கருத்துக்களை ஏற்காம இருக்கிறதோ, அவர் பாதையை பின்பற்றாம இருக்கிறதோ சரியா இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. நாம மீண்டும் அவர் பின்னாடி அவர் சொல்றதை கேட்டு போனால் மட்டும்தான், இது ஒற்றை தலைமையின் கீழ் ஒரு இயக்கம் போனாதான் அது சரியா இருக்குன்னு தோணுது. பல்வேறு வகையான ஒரு குழுவினுடைய ஆலோசனையை அண்ணன் கேட்டுக்கிறோம். அது அவருடைய கருத்து. நான் சொல்ல வர்றது ஒரு குழு, ஒரு உயர்மட்ட குழு நாம் தமிழர் கட்சிக்குள்ள. அந்த உயர்மட்ட குழுக்குள்ள களப்பணியில என்ன பிரச்சனை, இணையதளத்துல என்ன பிரச்சனை, பொருளாதாரத்துல என்ன பிரச்சனை, சமூக வலைதளங்களை பரப்புரை செய்யறதுக்கு என்ன பிரச்சனை, அலுவலகத்துல என்ன பிரச்சனை, வேற களப்பணி செய்யும் போது இருக்கக்கூடிய இடர்பாடுகள் என்ன, மாற்றுக் கட்சியின் மூலமா வரக்கூடிய வழக்குகள் என்ன, இதெல்லாம் எப்படி சரி செய்யுது, இதை பூரா ஒரு உயர்மட்ட குழு வச்சு அந்த குழுவோட ஆலோசனைகளை பண்ணி அந்த ஆலோசனைகள் மூலமா ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை சீமானனை அறிவிக்கணும். அந்த முடிவுல சீமானன் என்ன முடிவு அறிவிக்கிறாரு அவர் பின்னாடி நம்ம அணிவகுத்து போறதா சரியா இருக்குங்கிறது கருத்து. அப்படி இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். வெற்றி அடையும் போது, வளர்ச்சி அடையும் போது அவர் செஞ்சது பூரா சரின்னு சொல்றதும், ஒரு பின்னடைவை சந்திச்ச உடனே அது பூரா தவறுன்னு சொல்றதும் முழுசா உடன்பாடு இல்ல. அண்ணன் மேல தவறு இருந்தாலும் அவரு அதை மாத்திக்கிடுவாரு அப்படின்னு நம்ம நம்புறோம். எல்லாருமே அந்த தவறுகளை மாத்திக்கிட்டு நம்ம சரி செஞ்சால் மட்டுமே இதை கொண்டு செலுத்த முடியும். விஜய் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பா சிங்கப்பெண் படையை அமைச்சிருக்காரு. ஆனா அந்த பெண்களுக்கே இப்ப பாதுகாப்பு இல்லாத நிலம் உருவாயிருக்கு. எப்படின்னா பாருங்க, பெண்கள் பாதுகாப்பாக தான் அந்த படையை அமைக்கிறாரு, ஆனா அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க தம்பி, நாம எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் ஆட்சி அமைச்சவனே ஒரு 6 மாசம் அவங்களுக்கான ஒரு பிரீத்திங் பீரியட் வேணும். அவங்க ஒரு கத்துக்கிறதுக்கு ஒரு நேரம் வேணும். எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணணும். நீங்க இப்ப அவங்க ஆட்சி அமைச்சு 1 மாசம் தான் ஆகுது. எல்லா பேருமே விஜயனையோ இல்ல அந்த கட்சியவோ குறை சொல்றதவே ஒரு காரணியை எடுத்துட்டு எல்லா பேரும் குறை சொல்றோம். நீங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும் போது இது மாதிரி ஒரு கால அவகாசம் தேவைப்படும். நாளைக்கு ஒரு நாள் இன்று இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும். அப்ப நம்மளுக்கும் இந்த 6 மாச கால அவகாசம் தேவை. இது எனக்கு மட்டும் இல்ல, புதுசா எந்த கட்சி இப்ப திமுக இருந்துச்சு ஆட்சியில, திமுகவுக்கு பிறகு அதிமுக வந்தாலும் அதுக்கும் ஒரு 6 மாசம் தேவை.
அவங்க இதற்கு முன்னாடி ஆண்ட கட்சியா இருப்பாங்க, அவங்களுக்கு அதிகாரிகள் பழக்க வழக்கம் இருப்பாங்க, இதற்கு முன்னாடி அவங்களுக்கான அனுபவம் இருக்கும். எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு 6 மாச கால அவகாசம் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது அண்ணன் விஜய் இன்னைக்கு தான் வந்திருக்காரு, தமிழக வெற்றி கழகம் தான் வந்திருக்கு. கொஞ்ச நாள் விடுவோமே, 6 மாசத்துக்குள்ள இதுல பிரச்சனை அதுல பிரச்சனைனா எடுத்த உடனே அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கஞ்சா வந்துச்சா, அவர் வந்ததுக்கு அப்புறம் சாராயம் வந்துச்சா, அவர் வந்ததுக்கு அப்புறம் பாலியல் வன்கொடுமை வந்துச்சா? இதெல்லாம் வந்து ஒரு கட்சியை பிடிக்கலன்றக்காக எல்லா குறையும் அவங்க மேல சொல்றதுங்கிற தவறு. அது சரியான அணுகுமுறையா இருக்காதுங்கிறது நான் சொல்றது கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நாம் ஒரு கட்சியில யாரு வேணாலும் விஜய் குறை சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நாளைக்கு நாம் ஒரு கட்சி ஆட்சி அமைச்சாலும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி யார் ஆட்சி அமைச்சாலும் கண்டிப்பாக 6 மாத கால அவகாசம் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கணும். அந்த 6 மாச காலத்துக்கு அப்புறம் அவங்களுடைய நடவடிக்கைகளை நம்ம குறை சொல்லலாம், நிறை சொல்லலாம், பாராட்டலாம், திட்டலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம். இப்ப 60 வருஷமா திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் ஆட்சி செஞ்சு 60 வருஷமா ஏற்பட்ட பிரச்சனைகள், இங்க இருக்க போதை கலாச்சாரமா 60 வருஷம், இங்க இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை 60 வருஷம், இங்க இருக்க கொலை, கொள்ளை, லஞ்சம், ஊழல் எல்லாத்துக்கும் 60 வருஷம் அதுக்கான வரலாறு. 60 வருஷம் நடந்த தவறுகளை ஒரே மாசத்துல மாத்த நினைச்சா யாரால முடியும்? முடியுமா? நம்மளால முடியுமா? முடியாது சகோதரர். அதனால என்ன சொல்றேன், ஒரு 6 மாசம் விடுவோம். நான் வந்து முழுசா தாவேக்காவுக்கு ஆதரவானவனா, தாவேக்கு சப்போர்ட் பண்ணணும், நான் அவரை எதிர்த்து நின்றேன். இப்ப இடைத்தேர்தல நான் வேட்பாளர்னா அவங்களை எதிர்த்து தான் நான் பிரச்சாரம் பண்ணணும். நான் அந்த இடைத்தேர்தலை வரைச்சும் ஒரு 6 மாசம் விடுங்களேங்கிறேன். 3 மாசத்துல கூட இடைத்தேர்தல் வரட்டுமே. ஒரு இடைத்தேர்தல் வர்றதுனாச்சும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வைங்க, அவங்களுடைய குறைகளை பூரா சுட்டி காட்டுங்க. எடுத்த உடனே எல்லா குறையிலும் அவங்களும் ஒரு கால அவகாசம் வேணுங்களா? ஒரு என்ன சொல்றது, ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி எல்லாம் தீர்வு ஏற்படுத்தலாம், எப்படி சரி செய்யலாம், எந்தெந்த துறைக்கு எந்தெந்த அதிகாரிகள், இதுக்கு முன்னாடி அனுபவம் பெற்ற அதிகாரிகள், அந்த அதிகாரிகள் என்ன சொல்ல வர்றாங்க கருத்தை, அதற்கு பதிலா வேற அதிகாரிகள், வேற மாநிலத்தில் இருந்தவங்களோ இல்ல வேற துறையில அனுபவம் பெற்றவங்களோ எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி அவங்க செய்யறதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும் சகோதரர். நான் என்ன சொல்லுவேன், அண்ணன் விஜய் வந்து திருச்சி நன்றி செலுத்துற கூட்டத்துல அவர் பேசின விதம் தவறு, அதை சொல்லலாம். அண்ணன் நீங்க பேசுற விதம், இதற்கு முன்னாடி ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தீங்க, உங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு தளபதியா இருந்திருப்பீங்க, அதற்கு பிறகு கட்சியினுடைய தலைவரானீங்க. நீங்க உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக்கிறேன். உங்களுடைய பேச்சு பக்குவப்பட்ட பேச்சா இருக்கணும். நீங்கள் பேசும்போது ஒளி வாங்கி முன்னாடி நீங்க பேசும்போது நீங்கள் ஒரு தமிழக முதல்வர் என்பதை மறக்காமல் பேசணும். உங்களுக்கு வாக்கு செலுத்துறவங்க, வாக்கு செலுத்தாதவங்க எல்லாருக்கும் நீங்க தான் முதலமைச்சர். அதை வேணா நம்ம அவருக்கு வந்து புரிய வைக்கணும். உங்களுடைய பேச்சில் முதிர்ச்சி வேணும், உங்களுடைய பேச்சில் பக்குவம் வேணும், இதை நம்ம சொல்லலாம். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் தமிழக வெற்றி கழகம் குறைன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை சொன்னதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையா நான் யோசிக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை தொடாம திமுகவே அதிமுக அடிச்சிருந்தாலும் நம்ம மிகப்பெரிய வாக்கு வங்கியை காட்டியிருக்கலாம். ஒண்ணுக்குமே ஆகாம ஆளுங்கட்சியும் இல்ல எதிர்கட்சியும் இல்ல, சும்மா இருந்த தாவேக்காவை போட்டு அடிச்சோம். கடைசியில இறக்கப்பட்டு 10 பேர் ஓட்டு போறது கூட மாறி போச்சு, இல்லாம போச்சு. நம்ம உழைப்புக்கு 10 பேர் ஓட்டு போடுவோம், அண்ணன் சீமானுக்கு பேச்சுக்கு 10 பேர் ஓட்டு போடுவான், தேசிய தலைவர் பிரபாகரனுக்கா 10 பேர் ஓட்டு போடுவான், நம்மளுடைய கொள்கைக்கா 10 பேர் ஓட்டு போடுவான். இதுல பாதியை வந்து நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தை திட்டும் போது மக்களை கேள்வி கேட்கிறாயே, ஆளுங்க சேர்ந்த திமுக திட்ட மாட்டீங்க, இதுக்கு முன்னாடி இருக்க ஆளுங்க சேர்ந்த அதிமுக திட்ட மாட்டீங்க, காங்கிரஸ் பிஜேபி மேல ஆட்சியில இருந்துச்சு அவனை திட்ட மாட்டீங்க, இனத்தை அழிச்ச காங்கிரஸ் திட்டத்தை விட தாவேகாவை போய் திட்டிக்கிறீங்கன்னு எல்லாருமே திட்டாங்க. சோ அதெல்லாம் நம்ம தவிர்த்து இருக்கலாம். இதை நான் சொல்றதுனால கூட என்ன கெட்டவன்னு சொல்லுவாங்க, இதை சொல்றதுனால கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா இருக்கேன், அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. என் கருத்தை நான் உறக்க சொல்லுவேன், எதை பத்தியும் பயப்பட மாட்டேன். யாருக்காகவும் போய் இந்த ஐயோ இவங்க இப்படி சொல்லிடுவாங்க, யார் என்ன செஞ்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒரு கருத்து தோணுது, என் மனசுல தோணுது, நாளைக்கு நான் ஒரு அமைச்சரா போய் உட்கார்ந்தாலும், நாம் தமிழர் கட்சி ஆட்சியில இருந்தாலும், நாம ஒரு எம்எல்ஏ உட்கார்ந்திருந்தாலும் நம்மளுக்கும் இந்த காலவாசம் தேவை, நம்மளுக்கும் இந்த கஷ்ட நஷ்டமெல்லாம் இருக்கும். அதை உணர்ந்து பிறருடைய நிலைமையிலிருந்து யோசிச்சு எவன் ஒருத்தன் சிந்திக்கிறானா அவன் தான் இந்த நாட்டுக்கானவனா இருக்கான். எப்ப பார்த்தாலும் எதிர்கட்சியை குறை சொல்றது, ஆளுங்கட்சியை குறை சொல்றது, அது வல்ல அரசியல். அவங்களையும் நெறிமுறைப்படுத்தணும், அவங்களையும் நெறிப்படுத்தணும், அவங்களையும் நல்ல வழியை காட்டணும், அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கும். அதுதான் சரியானது, அதுதான் சரியான அரசியல். மேகதாதுல அணைக்கட்டுன்னு சொல்லிட்டு டெபுட்டி சிஎம் சிவகுமார் சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு, தமிழக முதலமைச்சரை வந்து பக்குவம் இல்லாதவர்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காருன்னா, குறிப்பிட்டு விஜய் அவர்களை மட்டும் பக்குவம் இல்லாத முதல்வர் இருக்காரு. இது எப்படி பாருங்க? இல்ல பக்குவமான முதல்வராக இருந்தா காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்க மாட்டார்னு அவர் நினைச்சிருக்கலாம் போல ஒருவேளை. ஏன்னா அவருக்கு தெரியும்ல காங்கிரஸை பத்தி. இப்ப ஒரு கட்சியில உள்ள இருக்கவனுக்கு தான் உள்கட்சி பிரச்சனை தெரியும். ஒருவேளை அந்த மாதிரி கூட நல்ல விவரமான விஜய் நினைச்சு நிறைய அண்ணன் வந்து சீட்டெல்லாம் ஜெயிச்சாரு. இப்படி பக்குவம் இல்லாம விவரம் இல்லாம காங்கிரஸோட போய் கூட்டணி போயிட்டீங்களே, காங்கிரஸோட தயவுல ஆட்சி அமைச்சிட்டீங்களே, இதெல்லாம் தெரியாம ஒரு தமிழனா பிறந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு வெக்கம் இல்லாம, மானம் இல்லாம, சூடு இல்லாம, சொரணை இல்லாம இனத்தை அழிச்ச ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போயிட்டீங்களேன்ற ஆதங்கத்துல ஐயா டி.கே. சிவகுமார் அவர்கள் குறை சொல்லி இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த விதத்துல வேணா அவர் பக்குவம் இல்லாம இருக்கலாம், காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்ததுல வேணா அண்ணன் விஜய் அவர்கள் பக்குவம் இல்லாம இருக்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், கர்நாடக முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை பேசும் போது நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியாது. நான் திரும்ப சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தின் மீது எனக்கு 1000 விமர்சனம் இருக்கு, அண்ணன் விஜய் மீது எனக்கு 1000 விமர்சனம் இருக்கு. அவர் ஒரு நடிகராக, அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக, அவர் ஒரு கட்சியினுடைய அவர்களுடைய ரசிகர்களுக்கு தளபதியாக இருக்கிறலாம், அவர் என்ன வேணாலும் விமர்சிக்கலாம். ஆனால் அவர் தமிழக முதலமைச்சரை விமர்சிக்கும் போது அவர் எனக்கு முதல்வர். அண்ணன் விஜய் என்பவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் முதல்வர். எங்களுடைய முதல்வரை பேசுவதற்கு கர்நாடக முதல்வருக்கு எந்த தகுதியுமே இல்லை. உங்களோட ஒப்பிடும்போது தமிழர்கள் எப்போதும் கன்னடர்களை விட தலை சிறந்தவர். கன்னடத்துக்கும் தெலுங்குக்கும் துளுவுக்கும் எல்லாத்துக்கும் மலையாளத்துக்கும் எல்லாத்துக்கும் தாய்மொழியாக இருந்த தமிழை நாங்கள் நேசிக்கக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள். நீங்க எல்லாம் உங்களுடைய தாய்மொழியில பேசுறீங்க, நாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்குமான தாய்மொழியில பேசிக்கிறோம். ஆகவே உங்களோட பக்குவத்திலையும் சரி, கலாச்சாரத்திலையும் பண்பாட்டிலையும் நாங்க மேம்பட்டவர்கள். எங்களை நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் திரும்ப சொல்றேன், எங்க அண்ணன் விஜய் நாங்க பேசுவோம்,
நாம் தமிழர் கட்சிக்காரன் தாவேக்காவை திட்டுவேன், தாவேக்கா நாம் தமிழர் கட்சி திட்டுவோம். அது எங்களுடைய மண்ணினுடைய உரிமைகள், நாங்க அண்ணன் தம்பிகளை பேசிக்கிறோம். பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகாரன் என் பங்காளியா இருந்தாலும் என் அண்ணன் தம்பியை பேசுறா நாங்க அனுமதிக்க மாட்டோம். ஒருபோதும் தமிழக வெற்றி கழகத்தை நீங்க பேசலாம், ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது மாதிரி சிறுபுள்ளத்தனமா பேசுறது கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது. இது கர்நாடக முதல்வருக்கு நாம் தமிழர் கட்சி சார்பான ஒரு கண்டனம். கண்டிப்பா அதை பேசக்கூடாது, அது தவறு. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாடகட்டண போராட்டம் நடத்தினாங்க, அப்பவும் நாம தான் அதுக்காக குரல் கொடுத்தோம். நான் திரும்ப சொல்றேன், ஐயா ஸ்டாலினை நாங்க தமிழ்நாட்டினுடைய குடிமக்களாக தமிழ்நாட்டு முதலமைச்சரை நாம விமர்சிக்கலாம். தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதான எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி ஐயா ஸ்டாலினை எதிர்க்கலாம், விமர்சிக்கலாம். அதற்கு எங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு. பக்கத்து மாநிலம் கூட விமர்சிக்கலாம். பாடகட்டி அவரை செத்த போனமாட்ட அவங்க சித்தரிச்சாங்க, அதை நம்ம எதிர்த்தோம். அதே மாதிரிதான் நான் விஜயை ஒரு தமிழக முதலமைச்சரா தான் பார்க்கணும். நீங்க பக்கத்து மாநில முதல்வர், நாளைக்கு கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனையாக தமிழ்நாடு அரசும் கர்நாடக அரசும் உட்கார்ந்து பேசுறதுன்னா இங்க முடிவு செய்யற அதிகாரத்தில் விஜய் அவர்கள் இருக்காங்க. அப்ப அதை பக்குவமற்ற பேச்சாக நான் அவரை பார்க்கிறேன். அப்படி பேசக்கூடாது, அது முற்றிலும் தவறானது. காங்கிரஸ் கட்சிக்கே ஒரு குறுகிய புத்தியில ஒரு எப்பவுமே அந்த காங்கிரஸ் கட்சி அந்த நிலக்கிலாருன்னு சொல்லுவாங்க, பண்ணையார் மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. அந்த பண்ணையார் மனப்பான்மை எப்பவுமே காங்கிரஸ் கட்சியாரா இருப்பேன். அந்த புத்தியை மீண்டும் ஐயா சிவகுமார் காட்டுறான்னு நினைக்கிறேன். நாங்க மீண்டும் சொல்றோம், தமிழக மக்களுடைய முதலமைச்சராக இருக்க அண்ணன் விஜய் அவர் பேசிய தவறு இது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆனால் ஆட்சிக்கு வரது முன்னாடி திமுக தீய சக்தின்னு சொன்னார்னா, இப்போ ஒரு 107 சீட்டு அடிச்சு பதவி அமைக்கிறதுக்கு சீட்டு கம்மியாக தானே அந்த திமுக தீய சக்தியிலேருந்தே விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் அவங்க கையிலேருந்து எம்எல்ஏ வாங்கி ஆட்சி அமைச்சிருக்காரு. எதிர்க்கிறப்போ தீய சக்தி ஆயிருச்சுன்னா இப்போ மட்டும் தூய சக்தி ஆயிடுச்சா திமுகன்னு ஒரு கேள்வி வருதுலாம். அது நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இது அரசியல். இந்த அரசியலை விஜய் என்ன எப்படி அணுகிறாருன்னு நம்ம பார்த்தோம். விஜய் என்ன திமுகவுக்கு மாற்றா இருப்பாருன்னு நம்ம நினைச்சோம். ஆனால் அவர் மற்றும் ஒரு திமுகவா மற்றும் ஒரு பிஜேபியாக இந்த நடவடிக்கையில இந்த ஒரு வகையான செயல்கள், அதாவது கட்சிகளை பிளவுபடுத்துவது, பிறர் கட்சியினுடைய எம்எல்ஏக்களை அபகரிப்பது, இதெல்லாம் தவறு. இந்த கர்மாக்களை அவர் கண்டிப்பா அணிவிப்பார். நீங்க எழுதி வச்சுக்க, இன்னொரு அடுத்த 10 வருஷத்துல தமிழக வெற்றி கழகம் இன்று எப்படியெல்லாம் அதிமுகவை சிதைத்ததோ, எப்படியெல்லாம் திமுக கூட்டணியை சிதைத்ததோ, இதை பூராத்தையும் மீண்டும் அவர்கள் இருவரோ அல்லது இன்னொரு கட்சியை கண்டிப்பாக அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் செய்வாங்க. இது மாற்றுன்னு சொல்லி அண்ணன் விஜய் செஞ்சிருக்க கூடாது. என்னுடைய கருத்தா நான் என்ன பாக்குறேன்னா, திமுக மாற்றுன்னு சொன்னீங்க, அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும், 107 சீட்டு நாங்க இருக்கோம், நேரடியா போய் எடப்பாடி பழனிசாமி பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம கூட்டாட்சியை செய்வோம் அப்படின்னு அவர் போய் பேசிருக்கலாம். இல்ல திமுக கூட பேசிருக்கலாம், எதுல வேணாலும் பேசலாம். நான் என்ன சொல்லுவாரு, டிவிகே டிஎம்கே இது 2 கடையில தானே போட்டின்னு சொன்னீங்க, புரியுதுங்களா? உங்களை நேரு எதிராக, உங்களுடைய கொள்கை உங்களுடைய சித்தாந்தம் இதுக்கு எதிராக இருந்த திமுக தலைவரை போய் பார்த்து வாழ்த்து பெற்றீங்க. ஏன் அதிமுக தலைவரை பார்த்து போய் வாழ்த்து பெறல? நீங்கள் எந்த இடத்துல கரூர் சம்பவத்துல நீங்கள் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது முத உங்களுக்கு குரல் கொடுத்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் சீமான் போன்றவர்கள் தான். அப்படி இருக்கும்போது நீங்க அண்ணன் சீமானை பாத்தீங்க, மத்தவங்களை எல்லாம் போய் பாத்தீங்க, மகிழ்ச்சி ரைட்டு. நீங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா போய் பாத்துருக்கணுங்கிறது என்னுடைய, நான் என்ன சொல்றேன், சக அரசியல்வாதியா நீங்க போய் பாத்துருக்கணும். 1000 முரண்பாடுகள், உங்களுக்கு திமுக தான் கொள்கை எதிரின்ற போது அவங்களே நீங்க போய் பாத்துட்டீங்களே, அப்புறம் உங்களுக்காக உதவி செஞ்ச, உங்களுக்காக குரல் கொடுத்த, உங்களுக்காக அறிக்கை விட்ட எடப்பாடி பழனிசாமி ஐயா நீங்க பாக்கலன்ற போது உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? புரியுதுங்களா? அப்ப திமுக பிரதான எதிரின்னு சொல்லையில பிரதானமான திமுக எதிர்வாக்குகளை நீங்க பெறுவதற்காக சொன்னீங்கன்னு தானே பார்க்க தோணுது. அதெல்லாம் தவறு. கண்டிப்பாக இதனுடைய பலனை அண்ணன் விஜய் அவர்கள் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள அணிவிப்பார். அது மீண்டும் அவர்களை திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்க நினைக்கிற திமுக அதிமுக அவ்வளவு லேஸ்பட்ட ஆள்லாம் கிடையாது. மிகப்பெரிய பழிவாங்கல்களை அவங்க செஞ்சவங்க. இவங்க கொடுத்த திரும்ப வட்டியை முதலமா சேர்த்து கொடுத்துருவாங்க. அதை நம்மளே பார்ப்போம். இதே மாதிரி சேனலே திரும்ப பேட்டி எடுப்போம். அம்பாசமுத்திர தொகுதியில் அதிமுக போட்டிட்டு எஸ்கே சுப்பையா வெற்றி பெற்றாரு. இப்ப பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கல் போய் இணைஞ்சாரு. பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கறாங்க, எதுக்கு ராஜினாமா பண்ணி கேட்கறதுக்கு, தாவேக்கல் இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும், ஆளுங்கட்சியில் இருக்கிறப்ப தான் மக்கள் நல்லது பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் தான் தொகுதி எம்எல்ஏ அதிமுக நின்று வெற்றி பெற்றாரு. அந்த தொகுதி எம்எல்ஏ மக்கள் நல்லது பண்ணிக்கலாம். தாவேக்கல் போய் இனி என்ன தேவை இருக்கலாம்? இல்ல, நம்ம ஏற்கனவே பல பேட்டிகள் அதை சொல்லிட்டோம். ஐயா எஸ்கே சுப்பையா என்பவர் மக்கள் நலனுக்காக கட்சி மாறவில்லை. அவருடைய கான்ட்ராக்ட் தொழில் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரியான கான்ட்ராக்ட் தொழிலுக்கு நிறைய ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த கான்ட்ராக்ட் தொழில் நிறைய தமிழ்நாடு அரசு கிட்ட நிறைய வெவ்வேறு வகையான பல பகுதிகளில் அவருக்கான பணம் நிலுவையில இருப்பதா சொல்றாங்க. நம்மளுக்கு எந்த அளவுல எவ்வளவு பணம் இருக்குன்ற உறுதியா தெரியாது, இருப்பதாக சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரியான அவர் தொழிலுக்காக அவர் கட்சி தாவதை செஞ்சிருக்காரு தவிர மக்களுக்காக கிடையாது. நீங்க மக்களுக்காக நல்லா செய்யற என்ன செஞ்சிருக்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியுதுல. நான் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருந்தால்தான் அமைச்சராகவோ அல்லது ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருந்தாலே என் தொகுதிக்கு நல்லது செய்ய முடியும் என்று நீங்க நினைத்தால் இங்க எதிர்கட்சின்ற ஒண்ணு இருக்கவே முடியாதானே. அவர் மட்டும்தான் எதிர்கட்சியோட எம்எல்ஏவா இருக்காரா? எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப திமுகவில் எத்தனை பேர் இருக்காங்க? அதிமுக இவர் தவிர எத்தனை பேர் இருக்காங்க? அப்ப அவங்களுக்கு எல்லாம் அந்த ஆளுங்கட்சியோட எம்எல்ஏவா இருக்குன்னு ஆசைப்பட மாட்டாங்களா? எல்லா பேருமே ஆளுங்கட்சியோட எம்எல்ஏவா தான் இருக்குன்னு நினைச்சாக்க என்ன ஆகுது? அப்ப எதிர்கட்சின்ற ஒரு வாய்ப்பு இல்லாம போயிரும்ல. அவருடைய நோக்கம் என்பது மக்களுக்கு நல்லது செய்வதாக இருந்திருந்தால் போன தேர்தலில் இவர் ஆளுங்கட்சியா இல்ல அப்பவே எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு திமுக சேர்ந்திருக்கணுமா இல்லையா? இவர் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யறவர்னா போன தடவை அவர் திமுகவுக்கு போயிருக்கணும். அப்படின்னா என்னன்னா, அவர் மக்களுக்கு நல்லது செய்யற கூட எங்க இருங்க சகோதரர், நான் அந்த தொகுதி முழுக்க சுத்தினவன், அந்த தொகுதி முழுக்க கலப்பணி செஞ்சவன். உண்மையிலேயே அந்த மக்களை ஏமாத்தி அந்த மக்களை ஒரு கேடயமா வச்சு தன்னுடைய தொழிலுக்காக பயன்படுத்திக்கிறார். இந்த எம்எல்ஏன்ற ஒண்ணு, இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்களும் போய் ஒரு ஒப்பந்த புள்ளி கொடுக்குறீங்க, தமிழ்நாடு அரசு கிட்ட நீங்களும் போய் ஒப்பந்த புள்ளி கொடுக்குறீங்க. ஒரு எம்எல்ஏ ஒரு ஒப்பந்த புள்ளி கொடுக்குறாரு.
ஒரு அமைச்சருடைய பினாமி, எம்எல்ஏ நேரடியாக கொடுக்க முடியாது, எம்எல்ஏவோட பினாமி, இவருக்கு இவருடைய மகன் தான் பினாமி. இந்த பக்கத்துல அவருடைய ஒரு அமைச்சர் வராரு, ஒரு சாதாரண ஒரு பொறியாளர், ஒரு அமைச்சருடைய ஆட்கள், ஒரு எம்எல்ஏவோட ஆட்கள், இப்படி 3 பேரும் ஒப்பந்த புள்ளி கோருறீங்க. யாருக்கு அந்த அரசு ஆதரவா இருக்கும்? அரசு அதிகாரிகள் யாருக்கு ஆதரவா இருப்பாங்க? அமைச்சருக்கு முதல் ஆதரவா இருப்பாங்க, 2வது இடத்துல எம்எல்ஏ, 3வது வெகுஜன மக்களுக்கு பார்ப்பாங்க. அது மாதிரி தான் தன்னுடைய கான்ட்ராக்ட் தொழிலுக்கு தனக்கு ஒரு ஐகான், தனக்கான ஒரு அடையாளமா தேவைப்படுறது இந்த எம்எல்ஏ பதவி. இந்த எம்எல்ஏ பதவி ஆளுங்கட்சியா இருந்தாக்க இந்த அந்த ஒப்பந்த பணங்கள் எதுவுமே தேக்கம் இல்லாம உடனே கிடைக்கும். தன்னுடைய பிசினஸ்ல ஏற்கனவே முடங்கி போன பணங்களை மீட்டெடுப்பதற்காகவும் இனிமேல் பணம் முடக்கம் வரக்கூடாது, அதே நேரத்தில் ஒப்பந்தங்கள் தாராளமா கிடைக்கணும், அதுல கமிஷன் கொடுக்கறது இன்னும் கம்மியா கொடுக்கணும். இப்ப ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய இவருடைய நிறுவனத்தின் மூலமா எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களுக்கு இவர் லஞ்சம் கொடுக்கணும், அதிகாரிகளுக்கு அந்த லஞ்சத்தை குறைச்சு கொடுக்கலாம், அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுக்கணும், அதை கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாம், அங்க இருக்க எம்எல்ஏக்களுக்கு மாவட்ட செயலருக்கு லஞ்சம் கொடுக்கணும், அதை கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாம். அப்ப ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவாகவோ ஆளுங்கட்சியினுடைய அமைச்சராகவோ இருந்தால் தன்னுடைய தொழில், தன்னுடைய மகனுடைய தொழில் நல்லபடியா நடக்கும். தன்னுடைய தொழிலுக்காக, தன் மகனுடைய தொழிலுக்காக, தன்னுடைய கட்சியினுடைய சின்னத்தையும் தன்னுடைய கட்சியினுடைய தலைவர்களையும் அடமான வச்சு அவர் எம்எல்ஏ பதவிகளை வாங்குகிறார். அதை திரும்ப மீண்டும் ரிசைன் விட போறார். உண்மையை சொல்லணும்னா ஐயா இசக்கி சுப்பையா, இனிமேல் இசக்கி சுப்பையான்றதோ துரோகி சுப்பையானது அந்த ஊர்ல மக்கள் அவரை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. முழுக்க அவருடைய கேலண்டர் எல்லாம் எல்லார் வீடுகளே அவருடைய கேலண்டர் இருக்கும். இன்னைக்கு போய் பாருங்க, அவருடைய கேலண்டர் எல்லாம் தூக்கி சாக்கடையில போடுறாங்க மக்கள். கோபத்தினுடைய வெளிப்பாடு, வெறுப்பினுடைய வெளிப்பாடு. இந்த துரோகினுடைய படம் என் வீட்டுல தொங்கவே கூடாது, கேலண்டரை தூக்கி வெளியில போடுறாங்க, கேலண்டர் தூக்கி சாக்கடையில போடுறாங்க. என்ன சொல்லணும்னா அதுல ஒரு மேல போய் கேலண்டர் எல்லாம் தூக்கி வெளியில போட்டு மண்ணெண்ணெய் ஊத்தி தீய வச்சு கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. பெட்ரோலை ஊத்தி தீய வச்சு கொளுத்துற அளவுக்கு மக்கள் அவருடைய உண்மையான முகத்திரையை தெளிய ஆரம்பிச்சிருச்சு. நம்மை போன்ற எதிர்கட்சிகளும் அவருடைய முகத்திரையை கிழிச்சதனுடைய விளைவாக ஐயா இசக்கி சுப்பையா எனக்கு தெரிய ஆரம்பிச்சா. நீங்க எழுதி வச்சுங்க, இந்த தேர்தலோடு அவர் அரசியல் விட்டே போற அளவுக்கு மக்கள் அவரை வெறுத்து ஒதுக்கிடுவாங்கன்றதான் எங்களுடைய கருத்து. அந்த அளவிற்கு அவருடைய துரோகத்தை மக்கள்கிட்ட கொண்டே சேர்த்துவோம். நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்ல, இன்னும் அங்க இருக்கக்கூடிய மற்ற ஏனைய கட்சிகள் நீங்க பாத்துங்க, 5 வேட்பாளர்கள் இங்க போட்டிட்டான். ஒண்ணு திமுக கூட்டணி, இன்னொன்னு அதிமுக கூட்டணி, இன்னொன்னு நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி, அடுத்து தமிழக வெற்றி கழகம், இன்னொன்னு பகுஜன் சமாஜ். 5 கட்சி போட்டிட்டான். 5 கட்சியில 3 கட்சியினுடைய வேட்பாளர்கள் எதிரெதிர் துருவத்தில் நின்றவங்க இன்னைக்கு ஒரே கட்சியில நிக்கிறாங்க. அதிமுக ஒரு பக்கத்துல ஐயா இசக்கி சுப்பையா, அந்த பக்கத்துல தாவேகா, அந்த பக்கத்துல காங்கிரஸ். இந்த 3 வேட்பாளர்களும் 3 பேரும் மாத்தி அவங்களுக்குள்ள குறை சொன்னாங்க. மக்கள் எனக்கு அதிமுகவை தான் பிடிக்கும், எனக்கு திமுக பிடிக்காதுன்னு அதிமுக வாக்கு செலுத்தினாங்க. எனக்கு அதிமுகவை பிடிக்காது, எனக்கு காங்கிரஸை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் வாக்கு செலுத்தினாங்க. இவர்கள் இருவரையும் பிடிக்காது, எனக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மாற்றுன்னு ஓட்டு போட்டினாங்க. இப்ப இந்த 3 பேர் ஒண்ணு சேர்ந்து மக்கள் 3 பேருக்கு மாத்தி ஓட்டு போட்ட மக்களை பூரா முட்டாளாக்கிட்டாங்க. அப்ப இந்த 3 பேருடைய முகத்திரையுமே கிளிக்கணும். இது மட்டும் இல்லாம எந்த மக்களுடைய வரி பணத்தில் தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துச்சோ அந்த தேர்தல் ஆணையத்தையும் முட்டாளாக்கி, தனக்கு சீட்டு கொடுத்த கட்சி அதிமுகவையும் முட்டாளாக்கி, அதனுடைய தலைமைகளுக்கும் துரோகம் செஞ்சு, மக்களுக்கும் துரோகம் செஞ்சு, இவ்வளவு வேலைகளை செஞ்ச இந்த எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செஞ்ச இந்த 4 எம்எல்ஏக்களையும், அதை 4 நபர்களையும், அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்த இந்த 4 முன்னாள் எம்எல்ஏக்களையும் கண்டிப்பாக 4 தொகுதியிலுமே மக்கள் வெற்றி பெற செய்யக்கூடாது. இன்னும் சொல்லணும்னா அண்ணன் விஜய்க்கு, மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜய்க்கு நாமெல்லாம் வைக்கிற கோரிக்கை, துரோகிகளை உங்களுடைய வேட்பாளராக மாத்தாதீங்க, துரோகிகளை வெற்றி பெற செஞ்சு மீண்டும் உங்க பக்கத்துல வைக்காதீங்க. நீங்க இப்ப செய்யற அரசியலே மிக மோசமான, மிக கேவலமான அரசியல்னாக்க பிறர் கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை அபகரிக்கிறது, குதிரை பேர் நடத்துறது மிக அபாண்டமான ஒரு செயல், மிக அருவருக்கக்கூடிய ஒரு செயல். இந்த செயலை நீங்க செய்யாதீங்க. மீண்டும் இந்த செயலை செஞ்சுட்டு வந்த நபர்களுக்கு சீட்டு கொடுக்காதீங்க. இவர்கள் ஏற்கனவே துரோகி, இவர்களுக்கு நீங்க துரோகம் செய்யறதுல எந்த வகையான தவறும் இருக்காது. இந்த 4 பேருக்கும் சீட்டு கொடுக்காம இதற்கு முன்பு உங்க கட்சியில இருந்து இந்த 4 தொகுதியில போட்டிட்டாங்களா அதே வேட்பாளர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகளை கொடுத்து அவங்கள வெல்லவீங்க. எப்படியா இருந்தாலும் உங்க தொகுதியில போட்டிடுறவங்களுக்கு உங்க கட்சிக்காரங்க வாக்கு செலுத்த போறாங்க. அதுக்கு அந்த துரோகிகளுக்கு சீட்டு கொடுக்கணும். இவன் ஏற்கனவே துரோகம் செஞ்சுட்டு தானே வர்றாங்க. இவர்களுக்கு நீங்க துரோகம் செய்யற தப்பு இல்ல, களவாணிட்ட களவாங்கிறது பெரிய தப்பு கிடையாது. அது மாதிரிதான் நம்ம சொல்றது. இவர்கள் ஏற்கனவே அந்த கட்சியின் மூலமாக வளர்ந்த அதிமுக மூலமாக வளர்க்கப்பட்டவர்கள், அதிமுக சின்னத்தில் போட்டியிடப்பட்டவர்கள், அதிமுக பேரை சொல்லி, எம்ஜிஆர் பேரை சொல்லி, ஐயா எம்ஜிஆருடைய பெயர், அம்மையார் ஜெயலலிதாவுடைய பெயர், ஐயா எடப்பாடி பழனிசாமியோட பெயர், இன்னும் குறிப்பா சொல்லலாம் அந்த ரெட்டலை என்ற ஒரு சின்னம், இதை வைத்து ஜெயித்தவர்கள் அந்த கட்சியை துரோகம் செஞ்சிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கும் துரோகம் செய்வார்கள் என்பதை மறந்து விடாதீங்க. துரோகம் செஞ்சவர்கள் மீண்டும் துரோகம் செஞ்சு, யாரெல்லாம் உங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் இதற்கு முன்பு அந்த 4 தொகுதியிலும் போட்டிட்டாங்களோ அவர்களே மீண்டும் வாய்ப்பு கொடுத்து போட்டியிட வைக்கணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள். 2011 தேர்தல் அப்போ எஸ்சிக்கு சுப்பையாவோட நெட் ஒர்த்து 6 கோடின்னு சொல்லியிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட 700 கோடி தாண்டி இருக்கு. இந்த 12-13 வருஷத்துல 700 கோடி வந்திருக்கு. எப்படின்னா அது பூராமே கான்ட்ராக்ட் தான், கொள்ளையடிச்சதேன், மக்களுடைய வரி பணத்தை ஏமாத்தினா. அதை நான் சொன்னேன், தேர்தல் பிரச்சாரத்திலே சொன்னேன். ஒரு நபருடைய பொருளாதாரம் வளருகிறது என்றால் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கான காரணம் என்ன, எந்த தொழில் மூலமாக அவருடைய பொருளாதாரம் வளருதுன்னு நீங்க பார்க்கணும். அப்படி அவருடைய தொழில இருக்கிறதுல மிகப்பெரிய தொழில்னா இந்த கான்ட்ராக்ட். இங்க பாருங்களேன், இங்க ஐந்தருவி, பழைய குற்றாலம், புது குற்றாலம், இங்கெல்லாம் போய் பாருங்க, இசக்கி சுப்பையா ஐயாவுக்கு ரெசார்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி அவர்கிட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்கு, கல்லூரிகள் இருக்கு அப்படின்னு நமக்கு இது பண்றோம். அதாவது இவருடைய பிரதான தொழில் கான்ட்ராக்ட். இது எல்லாத்தையும் இந்த சமுதாயம் மதிக்குமா? மதிக்காது. அப்ப தன்னை ஒரு கல்வி தந்தையா காட்டிக்கிறாக்கா 2 பள்ளிக்கூடம் வச்சுக்கிறது.
இன்னொன்னு இசை சுப்பையா அந்த பள்ளிக்கூடத்துல இருக்க வாத்தியார் டீச்சரை எதுக்கு பயன்படுத்துவார்னா, அம்பாசமுத்திரம் தொகுதியில மொத்தம் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க, அதுல என்னென்ன சமுதாயம், என்ன எவ்வளவு வாக்காளர்கள், அதாவது ஆண் வாக்காளர் எவ்வளவு, பெண் வாக்காளர் எவ்வளவு, அதுல திமுக காரங்க எவ்வளவு, அதிமுக காரங்க எவ்வளவு, யாரெல்லாம் கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்க, யாரெல்லாம் நம்மளுக்கு உறுதியா வாக்களிப்பாங்க, யாரெல்லாம் நம்மளுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, இந்த புள்ளி விவரங்களை பூரா எடுக்கிறது, டோக்கன் அச்சடிக்கிறதுக்கு, டோக்கனை கொண்டு போய் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் விநியோகம் செய்யறதுக்கு, இதுக்கு பூரா அந்த ஆசிரியர்களை பயன்படுத்துறது. நாம இது சம்பந்தமாக பல மேடைகளை நம்ம பேசியிருந்தோம். ஆசிரியர்கள் என்பவர்கள் கண்ணியமிக்கவர்கள். அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை, இளைஞர்களை உருவாக்கக்கூடிய நபர்கள். அந்த நபர்கள் அவங்க துறையில, அவங்க மதிப்பு மிகுந்த துறையில அவங்களை வந்து வச்சிருக்கணும். அவர்களை கொண்டு வந்து வீதி வீதியா அனுப்புறது, சென்செக்ஸ் கணக்கெடுக்க போறது மாதிரி ஒவ்வொருக்கும் அனுப்பி எந்தெந்த ஜாதிக்காரன் எந்தெந்த ஊர்ல இருக்கேன், யார் யார் இசைக்கு ஓட்டு போடுங்க, எவே வீட்டுல கேலண்டர் தொங்குது, எவே கேலண்டர் தொங்க உள்ள, யார் யார் வீட்டுல திமுக கேலண்டர் தொங்குது, யார் யார் வீட்டுல அதிமுக, இதெல்லாம் புள்ளி வர எடுக்கிறதுக்கு அவர் வாத்தியாரா டீச்சரா இருக்கிறவங்களை பூரா அவர் பள்ளிக்கூடத்துல பயன்படுத்துறாரு அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களே நம்மளுக்கு கொடுத்த தகவல். அப்ப நம்ம சொல்ல வர்றது, இவர்கள் இங்க வருங்களே, அங்க இருக்க மக்கள்கிட்ட பூரா அன்னதானம் கொடுக்குறேன் அன்னதானம் கொடுத்து ஏமாத்துவார். இந்த அம்பாசமுத்திரத்தோட பார்டர் இருக்கும் பாத்தீங்களா, இந்த அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய பார்டரை தாண்டி ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சுன்னா, அந்த பிள்ளையார் கோயில பிள்ளையாரா கூட பார்க்க மாட்டார், ஒரு தேங்காய் கூட உடைக்க மாட்டார். அந்த அளவிற்கு 1ஆம் நம்பர் கஞ்சா பிசினாரி அந்த தொகுதிக்குள்ள இருக்க கோயில்களுக்கு டொனேஷன் கொடுக்கணும். அந்த தொகுதிக்குள்ள இருக்க மக்கள்கிட்ட இவர் மிகப்பெரிய அன்னதான பிரபுன்னு சொல்லிட்டு பேர் வாங்கணும். அதற்காக மட்டும் கொடுத்து அந்த மக்களை ஏமாத்தி அடிமையிலாக்கி அந்த மக்களுக்கு எம்எல்ஏவோட வேலை என்ன, எம்பியோட வேலை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன, சாக்கடை சரியில்லாம இருக்கும், தெருவுలకు எரியாம இருக்கும், குடிநீர் வராம இருக்கும். இதுதான் அவங்களுடைய அடிப்படை பிரச்சனை. அவங்களுக்கு தேவை என்ன, சரியான மின்சாரம், சரியான சாக்கடை வசதி, சரியான குடிநீர் வசதி. இவ்வளவுதான் அவங்களுடைய அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவைகளை யார்கிட்ட போய் கேட்கறது அவங்களுக்கு தெரியல. எம்எல்ஏ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, எம்எல்ஏ என்ற ஒரு நபர் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்தா போதும், நம்ம வீட்டு காது குத்து விசேஷங்கள் இதுக்கு வந்தா போதுங்கிறோம். நாங்க என்ன சொல்றோம், எம்எல்ஏ விட கல்யாணத்துக்கு போறதோ, இலவுக்கு போறதோ, காது குத்துக்கு போறதோ இதெல்லாம் இல்ல. கல்யாணம் காது குத்துக்கு இலவு வருமாதிக்கு போறதா எம்எல்ஏவோட வேலை? அது அல்ல. எம்எல்ஏவோட வேலை என்ன, மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன, அடிப்படை பிரச்சனைக்கான காரணம் என்ன, அதற்கான தீர்வு என்ன, இதை சட்டசபையில பேசணும். சட்டசபையில பேசி என் தொகுதியில் இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க, இந்த பிரச்சனைகளுக்கு இந்த திட்டத்தை நான் செயல்படுத்தலாம், இந்த திட்டங்களை செயல்படுத்த இவ்வளவு தொகை தேவைப்படுது, இந்த அமைச்சர்கள் மூலமாக இந்த திட்டங்களை என் தொகுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சட்டசபையில பேசி அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய குடுமையை பிடிச்சு கொண்டு வந்து மக்களுக்கு சேவை செய்ய வைக்கிறது, மக்களுக்கு நலத்திட்ட பணிகளை கொண்டாந்து சேர்க்கிறது, அந்த தொகுதியோட மக்கள் அந்த தொகுதியை வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை சரி, இதுதாங்க வேலை. அம்பாசமுத்திரத்துல இருக்க போல சென்னையில ராயல் என்ஃபீல்டுல வந்து வேலை வாங்கணும்னு தலையெழுத்து இருந்தா அப்புறம் அம்பாசமுத்திரத்துல நீ எதுக்கு எம்எல்ஏவா இருக்கணும்? நீ அங்க ஒரு தொழிற்சாலை கொண்டு வா, அந்த மண் சார்ந்த தொழிற்சாலை கொண்டு வா, அந்த மக்கள் சார்ந்த தொழிற்சாலை கொண்டு வா, வாழை இருக்கு, கரும்பு இருக்கு, நெல் இருக்கு, இதுகளுக்கான அங்க ஆக்கப்பூர்வமான தொழிற்சாலைகளை கொண்டு வாங்க, மதிப்பு கூட்டு பொருட்களை கொண்டு வாங்க, வேல்யூ ஆடட் சர்வீஸுக்கான வேலைகளை ஏற்படுத்துங்க. அந்த தொகுதியோட மக்கள் அந்த தொகுதியில வேலை வாய்ப்பு, அங்க பிறக்கிறேன், அங்கேயே வாழ்றேன், அங்கேயே சம்பாதிக்கணும். அதுதானே தேவை, அதுதானே முழுமையான வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கான வேலை எம்எல்ஏ செய்யறதை விட்டுட்டு, எம்பி செய்யறதை விட்டுட்டு, இருக்கிறவனை பூரா விரட்டி விட்டு அங்க இருக்கவனுக்கு அன்னதானம் போட்டா போதுமா? அந்த தொகுதியில நீங்க போய் பாருங்க, 2 லட்சம் வாக்காளர்கள் அங்க இருக்காங்க. 2 லட்சம் வாக்கு இருக்கு இங்க. அந்த 2 லட்சம் வாக்குல மிஞ்சி போனா 1 லட்சம் வாக்காளர்கள் அந்த ஊருக்குள்ள இருக்கிறேன், அந்த தொகுதியில இருக்கேன். மிச்சம் போனா சென்னையில, கோயம்புத்தூர்ல, எல்லா ஊர்லயும் போய் பஞ்சமலைக்கு போயிருக்கேன். பஞ்சமலைக்கு போனேன், அந்த ஊர்ல இருக்க இடத்துல வீட்டை வாங்கி அங்கேயே இடத்த வாங்கி அங்கேயே அபார்ட்மெண்ட்ல குடியிருந்துட்டு அங்கேயே காலத்தை ஓட்டிடுறேன். அதுக்கப்புறம் சென்னை வாசியாவோ, காஞ்சிபுரம் வாசியாவோ, செங்கல்பட்டு வாசியாவோ, திருப்பூர், கோயம்புத்தூர்ல குடியிருந்துட்டு போயிடுறேன். எங்க வருவாங்க? கோயில் கொடைக்கு வருவேன், கோயில் திருவிழாக்கு வருவேன். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிடுறது, இவருக்கு ஓட்டு போடுறதுக்காக ஐயா இசைக்கு சுப்பையா எங்க கோயில்ல அன்னதானம் போட்டார், ஆகவே அவருக்கு ஓட்டு போட்டிட்டு போயிடுறேன். எம்எல்ஏவோட வேலை என்னன்னு எம்எல்ஏவுக்கும் தெரியல, எம்எல்ஏவோட வேலை என்னன்னு மக்களுக்கும் தெரியல, ஓட்டு போட்ட மக்களுக்கும் தெரியல, ஓட்டு வாங்கின எம்எல்ஏவுக்கும் தெரியல. இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும். எம்எல்ஏ என்பவர், சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் இந்த மக்களுக்கான முதல் வேலையால். அவருடைய வேலை என்ன என்பதை மக்கள் உணரணும். மக்கள் எம்எல்ஏக்களை சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கணும். என் தொகுதியினுடைய பிரச்சனை இது, இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் உன்னை நாங்க தேர்ந்தெடுத்தோம், இந்த பிரச்சனையை தீர்த்து வைடா அப்படின்னு கேள்வி வைக்கிற அளவுக்கு நாம மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்போம். நம்மளுடைய ஒரே நோக்கம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கிறது. அவர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருக்க ஒரே கட்சி சரியான கட்சி நாம் தமிழர் கட்சியை நம்மளை தேடி வாக்களிப்பார்கள். நன்றி.